Taste the Daily. அம்மாவின் அரசை மீண்டும் அலுவலகம் நிலைப்பாடு 2026 அரியணை ஏற்று முதலமைச்சராக அழகு பார்ப்பதற்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சுரையாற்றுவார்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக எழுச்சி பயணத்திலே மிக திரளாக கும்பகோணம் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. இந்த எழுச்சி ஆரவாரமே கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. நான் பல சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறேன். எழுச்சி பயணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த கும்பகோணத்துல தான் எவ்வளவு மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் காமராஜ் அவர்களே, மாவட்ட கழக திரு ஆர் கே பாரதி மோகன் அவர்களே, முன்னாள் அரசு கோட ஆர் மனோகரன் அவர்களே, மாநகர் கழக செயலாளர் ராமநாதன் அவர்களே, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சகோதரர் ரதிமீனா சேகர் அவர்களே, கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் அறிவழகன் அவர்களே மற்றும் மாநில கைத்தறி செயலாளர் கே ஜே லெனின் அவர்களே, பகுதி கழக செயலாளர் பத்த குமரேசன் அவர்களே, பகுதி கழக செயலாளர் கே ராஜ் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் எம்ஜெட் ஆசத் அலி அவர்களே, ஐடி மண்டல செயலர் திரு அறிவொளி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு தங்கம் கென்னடி அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு வேதா செல்வம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்கு திரு எம் ராஜாங்கம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, தமிழ் மாநில கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு பி எஸ் சங்கர் அவர்களே, ஐஜேகே மாவட்ட கழக நிர்வாகிகளே மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாரங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் போன பக்கம் பேசிட்டு இருந்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பல வாய்ந்த கூட்டணி, நடைபெறுகின்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறுவதாக கனவு கண்டிட்டு இருக்கார். கனவு தானே கேட்கிறாரு. நிஜத்தில் வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி 210 இடத்துல வெற்றி பெறும். எத்தனை இடத்துல? 210 இடத்துல அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு தனித்து அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அண்ணா திமுக ஆட்சி தான் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்குது. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உயரடைவதற்கு காரணம் அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் போது கடுமையான வறட்சியில விலைவாசி ஏறல. அதுக்கு பிறகு டெல்டால கஜா புயல் இந்த பகுதியெல்லாம் புரட்டி போட்டு போயிட்டு டெல்டா மாவட்டத்தில் விலைவாசி ஏறாம பார்த்துக்கிட்டோம். பிறகு கொரோனா 11 மாத காலம் யாரும் வெளியில் வரல, எந்த தொழிலும் நடக்கல, எந்த கடை திறக்கல, அரசாங்கத்துக்கு வருமானமே இல்ல. அப்ப கூட விலைவாசி ஏறல. ஆனா இப்போ
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இப்படி அனைத்து விலைகளும் உயர்ந்து மக்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு திண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சி இந்த திமுக ஆட்சியில பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவல ஆட்சி வேணுமா? அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. அதுவும் கடுமையா உயர்ந்து போச்சு. எம்சாண்ட் உயர்ந்து போச்சு, ஜல்லி உயர்ந்து போச்சு, செங்கல் உயர்ந்து போச்சு, கம்பி உயர்ந்து போச்சு, மரம் கேட்க வேண்டிய அளவு தேவையில்லை, சிமெண்ட் அதை விட விலை உயர்ந்து போச்சு. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. இனிமேல் வீடே கட்ட முடியாது, எல்லாம் கனவுல வீடு கட்டிக்கலாம். வீடு கட்டுறதா கனவுல தான் இந்த ஆட்சியில கட்ட முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் சிறப்பு பெற்றாங்க. மாணவருக்கு நல்ல கல்வி கொடுத்தோம். ஆல் பாஸ், ஆல் பாஸ். யாருடைய ஆட்சியில போட்டாங்க? அண்ணா திமுக ஆட்சியில. கொரோனா காலம் சரியா அவர் படிக்க முடியல, கல்லூரி நடக்கல, பள்ளி நடக்கல, மாணவருடைய மனநல மாறி போச்சு, ஒரு ஆண்டு வீணா போச்சு என்று எதிர்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னுடைய கவனத்தை கொண்டாந்தாங்க. மாணவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க, அதற்கு ஏதாவது பரிகாரம் காண வேண்டும் என்று உயர் அதிகாரியோட பேசி என் மனதில் தோன்றுச்சு, ஆல் பாஸ். மாணவருக்கு ஏராளமான நன்மை. மாணவர்கள் எண்ணி பார்க்க வேணும், இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேணும். ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி எல்லாம் கொண்டாந்தது அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு மாணவர்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி. அதிகமான பள்ளிகளை திறந்தோம், அதிகமான கல்லூரியை திறந்தோம். ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. அம்மா ஆட்சியில் 6 மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. ஆக 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டது இல்லையா? இந்த ஆட்சி வந்த பிறகு 50 மாத காலம் உருண்டோடி போயிடுச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி திறக்க முடியல, ஒரு மருத்துவக் கல்லூரி திறக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 1 2 இல்லைங்க, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து ஏழை எளிய அத்தனை மாணவ செல்வங்களும் பட்டப்படி படிக்கிறாங்கன்னா, குறைந்த கட்டணத்தில் படிக்கிறாங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட முடிவு. மாணவர்களுக்கு அதிகமான கல்லூரியில் கொடுத்தோம், பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு 2019 154 பேர் இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்க சூழ்நிலை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக், 21 பாலிடெக்னிக், 4 பொறியியல் கல்லூரி, 5 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, கால்நடை பூங்கா, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்தது. இன்றைக்கு கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்து அந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்வை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சாலையில் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்புனா கசக்குதுங்கிறார். படிப்பு இனிக்கின்ற காரணத்தினால தானே இத்தனை கல்லூரி திறந்தோம். நீ எத்தனை கல்லூரி திறந்த? எந்த கல்லூரியுமே திறந்த மாதிரி இல்ல. வேணுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றாட செய்தி அண்ணா திமுக ஒன்னும் செய்யல ஒரு மாய தோற்றத்தை, ஒரு பொய்யான தோற்றத்தை, பொய்யான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்களை நியமித்து சரித்திர சாதனை படிச்சாங்க. 20,000 ஆசிரியர் ஒரே நல்ல பணியானை வழங்கினாங்க. இப்படி சரித்திரத்தை திமுக ஆட்சியில பண்ணாங்களா? இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 16 ஆசிரியர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா
பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியராக நியமிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்காங்க. கைது பண்ணி இப்போ விட்டுருக்கிறாங்க. இப்படி மக்களை ஏமாற்றுகிற அரசு தேவையா? இன்றைக்கு இந்த ஆட்சியில் எல்லாரும் போராடுறாங்க. விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், போராட்டம் போராட்டம் என்று தமிழகம் போராட்ட களமா இந்த ஆட்சியில மாறிவிட்டது. இந்த ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக தெரிவிச்சாங்க. 3 லட்சம் அரசு சார்ந்த பணி, 2 லட்சம் அரசு சார்ந்த பணி, அரசு ஊழியர்கள் 3 லட்சம், ஆக 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன, அனைத்து நிரப்பப்படும். இதுவரைக்கும் இந்த சட்டமன்றத்தில் வெறும் 50,000 தான் இதுவரைக்கும் நிரப்பப்பட்டதா செய்தி. அப்படின்னா பொய்யாதான சொல்லிக்கிறாங்க. 3 மாசத்துக்கு முந்தி ஒரே நேரத்தில் ஒரே மாசத்துல 20,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியில 75,000 பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா அதுலயே 25,000 மீதி ஏற்கனவே 5 லட்சம் 5,75,000 பணியிடங்கள் காலியா இருக்குது. நீங்க என்ன செஞ்ச? அத்தனையும் பொய். தேர்தல் நேரத்தில் அழகா அறிக்கை விடுவாங்க, 525 அறிவிப்பு நிறைவேற்ற போறோம் அள்ளி கொடுத்தாங்க, அள்ளி விசுறாங்க. என்ன செய்ய போறோம்? எப்படியோ நாட்டு மக்களை ஏமாத்த விடும் முடிவு பண்ணாங்க. 525 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பு 10% கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்றல. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அதே மாதிரி இளைஞர்கள் வங்கி கடன் ரத்துனாங்க, கல்வி கடன் வங்கியில் வாங்கிய இளைஞர்கள் வங்கி வாங்கிய கல்வி கடன் ரத்துனாங்க. செஞ்சாங்களா? சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காதுல கேட்க வேணும். இல்ல, மாதந்தோறும் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோவுக்கு 2 கிலோ சக்கரை போடணும் கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தையும் 2,500 ரூபாய் கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்கறாங்க, கொடுத்தாங்க. எப்படி? ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. ஒரு பெண்மணி அந்த வெள்ளத்தை வாங்கிட்டு போறாங்க, ஒழுதுகிட்டே போகுது. அதுல 21 பொருள் நினைக்கிறேன் பையோட சேர்த்தி, அதுல எல்லாம் ஒரு பெண்மணி எடுத்து எல்லாம் விரிச்சு விரிச்சு காட்டுச்சு. பள்ளியில பூச்சி இருக்குது, மிக மோசமான பொருள். அது பெரிய ஊழல். அண்ணா திமுக ஆட்சி வந்தா அது விசாரிக்கப்படும். அதோட ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சொன்னார், ஊர் ஊரா போய் பேசினார், கொடி கீழே பிடிங்க, தயவுசெய்து கொடி கீழே பிடிங்க, கொடி கீழே பிடிங்க, அங்க மேல எடுக்கிறாங்க. திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? 50 மாசம் ஆச்சு. என்ன ஆச்சு? செஞ்சாங்களா? மாணவர்களை ஏமாத்திட்டாங்கல்ல. அதோட திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை பூட்டி வச்சிருக்காரு. சொல்லப்பா மாணவர் கேட்கிறாங்க, இப்படி ஏமாத்து வேலை. இதை நம்பி மாணவ செல்வம் நீட் தேர்வு ரத்தாயிரும் எண்ணி முழுமையா தேர்தலுக்கு அந்த கவனம் செலுத்தாத காரணத்தினால இன்னைக்கு 25 பேர் மாணவ மாணவி உயிர் நீத்துட்டாங்க. இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏத்துக்கணும். அதே முடியாது இல்ல, அப்புறம் ஏன் முடியும்னு சொன்ன? சட்டமன்றத்தில் பேசுறாரு, நான் கேள்வி கேட்டதுக்கு சொல்றாரு நீட் தேர்வு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. எதையா நாங்களும் சொன்னோம், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு வந்துட்டு நாங்க செய்ய முடியாதுன்னு சொன்னோமே. அப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய மக்களை ஏமாற்றி இளைஞரை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் முடியாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா பொய் தானே பேசியிருக்காரு, பொய்யான அறிக்கை தானே வெளியிட்டு இருக்காரு ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி போய் சேர்ந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா விழுங்கிருமா?
என்ன எடப்பாடி பழனிசாமி புழுவா மீன் திங்கிறதுக்கு விழுங்கிடுவான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பல கட்சியை விழுங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கூட்டணி கட்சியெல்லாம் அப்படியே லபக்கு லபக்குன்னு விழுங்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியெல்லாம் கொஞ்ச நாள் போன காணாது போயிடும். நீங்க தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி காங்கிரஸ் தேஞ்சு போச்சு. இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதுங்களா? கண்ணுக்கு தெரியல. விடுதலை சிறுத்தை ஏதோ காரணத்தை சொல்லி அதுல ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக இப்படிப்பட்ட நிலைமை திமுக கூட்டணியில. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்றது மிகப்பெரிய வெற்றி பெறும். எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கிற மக்களே சாட்சி. அவ்வளவு திரளா வந்திருக்கிறீங்களா? அவ்வளவு பிரச்சனை திமுக ஆட்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். எங்களை பார்த்து சொல்றார் எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையா இருக்கணும், அண்ணா திமுக உடைஞ்சிரும். ஒன்னும் உடையா. ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவோ கனவு கண்டீங்க, கொஞ்சம் கனவா கண்டீங்க, கொஞ்சம் கஷ்டத்துக்காக என்ன பண்ண எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு உண்டாக்குனாங்க தெரியுங்களா? ஏதோ ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆகிட்டோம், விட்டு வச்சாங்களா? நான் முதலமைச்சர் உடனே அந்த நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானம் வந்தது. சட்டமன்றத்தில் டான்ஸ் ஆடுறாங்க, டேபிள் மேல ஸ்பீக்கரை கீழே இழுத்து விட்டு அவர் நாற்காலியில் போய் அமர்ந்துக்கிறாங்க. ஸ்டாலின் வெளியே நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேறியாச்சு. அது பொறுக்க முடியல. ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காரு. பாத்தீங்களா டிவியில? சட்டை கிழிச்சிட்டு போனார்ல, உண்மைதானே? நான் போய் சொல்ல, அவர் சட்டை கிழிச்சிட்டு போய் அப்படியே நிக்கிறார் நெஞ்ச நிமித்தி. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, அன்றைய தினம் பெரும்பான்மை நிரூபிச்சதுக்கே சட்டம் கிழிஞ்சு போச்சு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூடி சரித்திர வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். அப்ப சட்டம் மட்டும் இல்ல, வேட்டியும் காணா போனாலும் போயிடும். உண்மைதான், அவரால் தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர். சாவி கொடு, பொம்மைக்கு சாவி கொடுத்தா இப்படி கை தட்டும் பார்த்தீங்களா? குழந்தைங்களுக்கு முன்னாடி அப்பா போய் திருவிழாவுக்கு போனா பொம்மை வாங்கிட்டு வந்து நம்முடைய குழந்தைக்கு விளையாட்டு காட்டுங்களா? அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து இன்றைக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க திமுக காரன். தினம் கோட் ஷூட் போடுவார், அப்படியே போய் டிவிக்கு ஒரு போஸ்ட் கொடுப்பார். அதோட அன்னைக்கு கடமை முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சிருக்கிற இந்த 4 ஆண்டு காலத்தில் கேட்டா சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே முதலமைச்சர்களாம் முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர். எதுல? இந்தியாவிலே கடன் வாங்கல முதல் மாநிலம் தமிழ்நாடு. அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சரான உடனே எல்லாத்துக்கு மேலே கடன் ஏறி போச்சு. எல்லாத்துக்கும் கடன் ஏறி போச்சுங்க. சும்மா சாதாரண நினைச்சுக்காதீங்க. இந்த கடனை எப்படி கட்டுறது? வரி போட்டு தான் கட்ட முடியும். ஆக திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏதாவது நடக்கும். இன்றைய தினம் இதுவரைக்கும் 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு திரு செல்வ பிறகு சொல்றார், எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு கண்டு தெரியாதான்னு. ஏயா, இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இது சட்டமன்ற தேர்தல். தமிழகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை மக்கள்கிட்ட சொல்றோம். இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உடனே நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு கடன் வாங்கியிருக்குன்னு கேளு. நீ என்ன பண்ற? 39 எம்எல்ஏ இருக்குல்ல, உன்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? 39 எம்பி நாடாள் 2024 சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் 39 பேர் ஜெயிச்சுட்டு போய் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பெஞ்செல்லாம் ஒரிஞ்சு தேய்ச்சி போச்சு. இங்கேயா பேச வேண்டியது நாடாளுமன்றம், அங்க குரல் கொடு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது சட்டமன்ற தேர்தல். ஸ்டாலின் பேசுறார், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல. இதுக்கு முந்தி எந்த கட்சி உனக்கு செஞ்சது? நல்லா சிந்திச்சு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதாவோட 1999 கூட்டணி வச்சாங்கல்ல, வெற்றி பெற்றாங்கல்ல. பாரதிய ஜனதா அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களா இல்லையா? எடுப்பாங்க பாரு, அதை இல்லைன்னு சொல்லுவாங்க. மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்க யாரோட இருக்காரு, வாஜ்பாய் அவரோட இருக்கிறாங்க. யாரோட இருக்காங்க? திரு முரசொலி மாறன், திரு கருணாநிதி 2 பேரும்
இப்ப இல்ல. இருந்தாலும் 1999ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியோட அங்க வைத்தது யாராலையும் மறுக்க முடியுமா? அப்போ மத்திய அமைச்சராக இருந்தார் முரசொலி மாறன். அவருக்கு உடல்நிலை சரியில்லாம ஒரு வருஷம் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தார். இலாக்கா இல்லாத மந்திரியா பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்தது கேபினட் அந்தஸ்துல. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அதே நேரத்தில் 2001 சட்டமன்ற தேர்தல் இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்னையா இருக்குது? எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்யறாங்க, மக்களை எப்படி திசை திருப்புறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சோந்தின்னா உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நிறமாறும். அப்படி நிறமாறுகின்ற கட்சி திமுக கட்சி, ரட்ட வேடம் போடுற கட்சி திமுக. அவளுக்கு வேணும்னா யார் வேணாலும் கூட்டணி சேருவாங்க. மற்றவர்கள் கூட்டணி சேர்ந்தா தப்பு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்ததுமே உங்களுக்கு தேர்தல் சுரம் வந்துட்டது, நடுக்கு வந்துட்டது, பதறீங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களாம் தினம் ஒரு அறிக்கை. இப்ப இன்னைக்கு யாரு விடுதலை சிறுத்தை பேசுறாரு, இன்னைக்கு காலையில பத்திரிகை பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாருன்னா அவரு ஏற்கனவே அடிமை ஆயிட்டார், அது வேற விஷயம். அது சொன்னா உடனே அவருக்கு கோவம் வரும். அவர் ஒரு நல்ல மனிதர் தான், சேராதோடு சேர்ந்துட்டாரு, என்ன செய்வது, வேற வழி இல்ல. இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முந்தைய பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போறோம்ல, ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவரெல்லாம் ஒரே நாள்ல பாடம் படிச்சு தேர்தல் எழுதுவாங்களாம். ஒரே நாள்ல தேர்வு எழுத முடியுமா? ஏங்க முடியுமா? அப்புறம் எதுக்கு 3 வருஷம் பட்டப்படிப்பு வச்சிருக்காங்க? 3 ஆண்டு பட்டப்படிப்புக்கு போய் அந்த மாணவன் படிச்சா தான் பட்டப்படிப்பு கொடுப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாள் அந்த கல்லூரிக்கு சென்றால் தான் அந்த அட்டஸ் கிடைக்கும். அப்பதான் எலிஜிபிள் ஆகும், அப்பதான் யூனிவர்சிட்டி அவளை பரீட்சை எழுத அனுமதிக்கும். அது கூட தெரியாம ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வரோம். திரு திருமாவளவன் அவர்களே, மாணவர்களை தயவு செய்து தவறான வழிக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒரு நாள்லாம் படிச்சுக்கிட்டு பாஸ் பண்ண முடியாது. நாங்க சட்டப்படி எப்படி கல்வியில் இருக்குதோ அது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் மக்களை நேரடியா போய் சந்திச்சு மக்களுடைய பிரச்சனையை அறிந்து அதை எடுத்து சொல்லி வாக்களை பெற்று எப்படி மாணவன் 3 ஆண்டுகள் படிச்சு தேர்ச்சி பெற்று பட்டப்படிப்பை பெறுவானோ அதுபோல நாங்கள் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை பெற்று முழு ஆட்சி அமைப்போம். அதோட ஸ்டாலின் சொல்றாரு, மத்தியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க எந்த நிதி கொடுக்கறது இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1999 பாரதிய ஜனதால 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறது கண்ணுக்கு தெரியல, நிதி வாங்கல, புதிய திட்டத்தை கொண்டு வரல. அதுக்கு பிறகு இந்த குரங்கு மரத்துக்கு மறந்தாவும் பாத்தீங்களா, அது மாதிரி பாரதிய ஜனதா போனோன்னு ஜங்குன்னு அடுத்த மரத்தம் காங்கிரஸுக்கு போயிட்டு, காங்கிரஸ்ல போய் அந்த ஒரு 5 வருஷம் மந்திரி அனுப்பிச்சாங்க. இப்படி பாரதிய ஜனதாவிலையும் முழுசா மந்திரி சபையில இடம் பெற்றிருந்தீங்க, காங்கிரஸ் ஆட்சியிலையும் முழுசா மந்திரி சபையில இடம் பெற்றிருந்தீங்க. அப்பெல்லாம் என்னையா பண்ணீங்க? குடும்ப உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், ஓட்டு போட்ட மக்களை பத்தி கவலைப்படுறதில்ல. ஆட்சி போன பிறகு இப்போ மத்தியில வேற ஆட்சி வந்தா அவர் மீது அவதூறு பிரச்சாரம் பண்றது, இது எந்த நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? நீங்க உண்மையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று பாரதிய ஜனதாவிலையும் மத்திய அமைச்சராக இருந்தீங்க, காங்கிரஸ்லயும் மத்திய அமைச்சராக இருந்தீங்க. அது மட்டுமல்ல, திரு தேவகடா அவருடைய அமைச்சரவையிலையும் மத்திய அமைச்சர் இருந்தாங்க. விபி சிங் அவர்கள் அந்த அமைச்சரவையிலையும் அமைச்சராக இருந்தாங்க. ஐஜே குஜரால் அமைச்சரவையிலையும் மத்தியில் அமைச்சராக இருந்தீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. அப்பெல்லாம் அந்த மக்கள் பற்றி கவலையே படல. இப்பதான் நீலி கண்ணீர் வெடிக்கிறார் ஸ்டாலின். என்ன உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தா வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சிருக்கலாம்ல, செய்யலையே. இதே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி, திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் இருந்தாங்க. நான் கூட கோரிக்கை வச்சேன்,
நடந்தாய்வாளி காவிரி திட்டம் பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கு மேட்டூர்ல திறக்கப்படுகின்ற தண்ணீர் கடல்ல போய் கடல் கலக்குது. அது வரைக்கும் நதியில கலக்கின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அதில் விட வேண்டும். இது அற்புதமான திட்டம். நாங்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க பண்ணி அது எவ்வளவு நிதி தேவை அப்படின்னு பாரத பிரதமர் கொடுத்த உடனே இது அருமையான திட்டம் என்று ஏற்றுக்கொண்டு மேதகு குடியரசுத் தலைவர் உரையில அதை இடம்பெற செஞ்சு அது அப்படியே கிடப்பில் கிடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2 வருஷத்துக்கு முந்தைய நான் சட்டமன்றத்தில் பேசினேன். இது ஒரு அற்புதமான திட்டம், மத்திய அரசாங்கத்தை கொடுத்ததையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதை நீங்க முயற்சி செய்து நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சொன்னேன். கிண்டல் அடிச்சாங்க, என்ன எல்லாமே வாங்கிக்குவாங்க, எங்க செய்ய போறாங்க. ஆனா நான் கொடுத்த அந்த திட்டத்தை ஏற்று இந்த ஆண்டு மத்திய அரசு அனுமதிச்சு 11,500 கோடி 11,500 கோடி இன்றைக்கு அந்த திட்டத்திற்காக செலவிடப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து முதல் கட்டமா 990 கோடி இந்த வருஷம் அனுபவிச்சாச்சு. மேட்டூர்ல இருந்து கடல்ல கலக்க வரைக்கும் நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் மேட்டூர் நகர் இருக்குது, பவானி இருக்குது, கொமராவளை இருக்குது, பள்ளிப்பளை இருக்குது, திருச்சி இருக்குது, ஈரோடு இருக்குது. இப்படி நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரெல்லாம் பேபி கனால் ஒரு கால்வாய் கரையோரமா கால்வாய் போட்டு ஒரு செம்பு கட்டி ட்ரீட் பண்ணி ஆத்துல விடுறது. பவானி சாகர்ல இருந்து வெளியேறுகின்ற நீர் கூடுதலில் வந்து அங்க காவிரி ஆத்துல தண்ணி கலக்குது. அந்த கரையோரம் இருக்கிற நகரத்தில் வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி ஆத்துல விடுறது. அதே மாதிரி நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, இன்னும் கிளையாறுகள், எல்லா ஆறுகளில் கரையோரம் இருக்கின்ற அசுத்த நீர் அந்த நதியில் கலப்பெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி நீர் சுத்தமான நீர் கும்பகோணத்தில் இங்க இருக்கிற மக்கள் சுத்தமான குடிநீர் பெறுவீங்க. இது சாதாரண திட்டமா? சென்னி பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு அசுத்தம் உள்ள சேருது. நம்ம குடிக்கிற நீர்ல எவ்வளவு அசுத்த நீர், இதனால எவ்வளவு உடல் உபாதைக்கு ஆளாகிறோம். இதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து கொண்டு வந்த திட்டம். ஆனா இந்த அரசாங்கத்தில் கொச்சைப்படுத்தினாங்க, அதுவும் இன்னைக்கு நிறைவேற்றிக்கிறோம். அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அதை சொல்றோம், எங்க வரப்போகுதுங்கிறாங்க. பாரத பிரதமர் அதை ஏற்றுக்கிட்டார், இது அருமையான திட்டம். உடனே தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர், தமிழ்நாடு அமைச்சர்கள் அமைச்சு அவர்கிட்ட கேட்டேன். 2 முதலமைச்சர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் வழியாக ஒரிசாவிலிருந்து நீங்க கோதாவரி காவிரி இணைப்பை தாராளமாக செய்யலாம் என்று இசைவளித்தார்கள். துரதிருஷ்டவசமா ஆட்சி வரல, திமுக அரசாங்கம் கிடப்புல போட்டாங்க. இந்த பகுதி நீரை நம்பி வாழுகின்ற மக்கள், விவசாயத்திற்கு உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அதை கொடுப்பதற்கு நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் ஒரு விவசாயி, இன்றைக்கு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். விவசாயிக்கு என்ன பிரச்சனை என்பது அனுபவ ரீதியாக உணர்ந்தவன். அதனால்தான் இவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்தேன். அது மட்டுமல்ல, டெல்டா மாவட்ட பகுதியில் அனைத்து கிளைவாய்க்கால் கான்கிரீட் கால்வாயாக அமைப்பதற்கு மத்திய அரசுல விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசு கொடுத்தேன். 36,000 கிலோமீட்டர் அதை அமைச்சிட்டா 20% நீர் நமக்கு மிச்சமாகும். கடைமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தடையில்லாம நீர் கிடைக்கும். அதை கிடப்பில் போட்டாங்க. என்னதான் செஞ்ச 5 வருஷம் 4 வருஷமா ஒண்ணுமே இல்லை. குடும்பத்தில் இருக்கின்ற அவருடைய மகன் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கார். இதுதான் சாதனை. திரு உதயநிதிக்கு துணை அமைச்சர் கொடுத்ததுதான் சாதனை, வேற ஒண்ணுமே செய்யல. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அதுதான் தாரக மந்திரம். எங்கேயும் லஞ்சம் கொடுக்காத எந்த துறையிலுமே எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல. அவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி. அதுவும் டாஸ்மாக்ல 10 ரூபாய். யாரு தெளிவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் 6,000 மதுபான கடைகள் இருக்குது. அந்த மதுபான கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் 1.5 கோடி பாட்டில் விற்குது. 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5,000 மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. மேலிடம் யாரு? நீங்களே முடிவு பண்ணீங்க. ஆயிரக்கணக்கான கோடி மக்களிடத்தில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, அந்த திமுக அமைச்சர்களுக்கு ஒரு அமைச்சர் 2 வருஷத்துக்கு முந்தி திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டார். திரு சபரீஸ்வரர் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு திணறிக் கொண்டிருக்கிறார் என்று வலைதளத்தில் வெளியிட்டார்.
நாம சொல்ல, எதிர்கட்சி சொல்ல, பொதுமக்கள் சொல்லல, திமுக அமைச்சர்கள் இருந்த அமைச்சரே சொல்லிட்டார். இன்னும் அதுக்கு ஸ்டாலின் பதிலே கிடைக்கல. அப்படின்னா ஊழல் நடந்திருக்குல்ல, உண்மைதானே? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எந்த கொஞ்சம் ஊழலா? திரு கருணாநிதி இருக்கும் போதே நிறைய ஊழல், அரிசி பேர ஊழல், அப்புறம் வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்த ஒரே கட்சி வேற எந்த கட்சி? திமுக கட்சி தானே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. ஒரு டிஜிபி இருந்தார். இந்த டிஜிபி 2.0, 3.0, 4.0 இப்படி போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுக்கு 2.0, 3.0, 4.0 போட்டுக்கிட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் போதைப் பொருள் ஒழிக்கவே முடியல. நான் 3 ஆண்டுக்கு முன்பே தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகமா இருக்குது, கட்டுப்படுத்துங்க, மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழிகிறாங்க, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலா, பத்திரிகையின் வாயிலா, அறிக்கையின் வாயிலா, சட்டமன்றத்தில் எடுத்து பேசின, ஒண்ணுமே கண்டுக்கல. இப்ப ஸ்டாலினே தொலைக்காட்சி வாயிலா சொல்றார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப கெட்டு போன பிறகு போதைக்கு அடிமையாகி இனிமேல் திருந்த முடியுமா? மீண்டு வர முடியுமா? இப்போ எல்லா தொலைக்காட்சியில் பேசுறாருல, உண்மைதானே? போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சொல்றாருல. 3 வருஷத்துக்கு முந்தைய நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்றைய தினம் இந்த போதை பொருள் கட்டுப்படுத்தி இருக்கலாம். மாணவர் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. இந்த போதைக்கு அடிமையானவங்க கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சிறுமி முதல் பாட்டி வரை கேவலமான ஆட்சி. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? சொல்லுங்க. இன்னைக்கு பள்ளிக்கு சிறுமி அனுப்புது பெற்றோர்கள் அச்சப்படுறாங்க. எல்லா ஆசிரியர்களும் தப்பு செய்யறதில்ல, ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தப்பு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் பாதிக்குது. இன்றைக்கு பள்ளிக்கு அனுப்புகின்ற சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அதனால போக்சோ சட்டத்தில் நிறைய ஆசிரியர்கள் கைது பண்றாங்க. ஆக இந்த ஆட்சியில குற்றம் செய்கின்றவர்களுக்கு குற்ற உணர்வே இல்லாத போச்சு. இன்றைக்கு குற்றம் செஞ்சா ஒரு அச்சம் இருக்க வேணும், தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. அண்ணா திமுக ஆட்சி, அம்மா இருந்தாங்க, அதுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்தேன். இப்படிப்பட்ட நிலை வருகின்ற பொழுது கடுமையான நடவடிக்கை எடுத்தேன். சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில சட்டத்தின் ஆட்சியா நடக்குது. சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் சந்தி சிரிக்குது. மோசமான ஆட்சி. ஆகவே அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குதுப்பா. அதோட நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். விவசாயிகள் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். நீ விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கோம். 2 முறை. மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் எப்ப போனாலும் மின் மோட்டார் ஆன் பண்ணலாம். அதோட விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் அதாவது உரம் கிடைச்சது. அதே போல பயிர் காப்பீடு திட்டம். இன்னைக்கு டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு இந்த ஆட்சியில் 3 வருஷம் பயிர் காப்பீட்டு திட்டம் இடம்பெறல. அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிறைய நிதி உதவி பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். புயல்ல வெள்ளம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது தேவையான நிவாரணம் உடனுக்குடன் கிடைச்சது அண்ணா திமுக ஆட்சியில். நேரடி நெல் கொள்முதல் விவசாயிகள் கொண்டு போன நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செஞ்சு அவருடைய கணக்கில் வங்கியில உடனுக்குடன் பணம் பட்டுவாடா செய்யப்படும். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை. திமுக இப்படி ஒரு சாதனை செஞ்சாங்களா? இல்லையே. நெசவாளர் பிரச்சனை. இன்றைக்கு நெசவு தொழில் ஈடுபட்டு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அங்கே கைத்தறி நெசவு தொழில் அதிகமாக செஞ்சு கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி இருக்குது, மானியம் கிடைக்கும் சொன்னாங்க. 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். 300 கோடி மானியம் கொடுத்து அந்த கைத்தறி துணிகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டன. அந்த நெசவாளர்கள் வாழ்விலே ஒளியேற்றணும். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த நெசவாளர் கூட்டு சங்கத்தில் அந்த பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகள்
நெசவு தொழிலாளிகள் அன்றாட சம்பளம் வழங்கிட்டு இருந்தோம். இப்போ வங்கியில் கொண்டு போய் அந்த சம்பளத்தை செலுத்துறாங்க. அதனால 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் சம்பளம் பெற முடியும் என்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. நான் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியுடைய கவனத்தை கொண்டு வந்தேன், கண்டுக்கல. அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே பழைய நிலையிலேயே அந்த நிலை தொடரும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோட உங்களுடன் ஸ்டாலின் இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களோட ஸ்டாலின் வரப்போறார். எத்தனை நாள் உங்களோட வரல, 4 வருஷமா மக்களை கண்டுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அதனால இப்ப உங்களோட ஸ்டாலின் இப்படி ஒரு அட்டை கொண்டுகிட்டு வீடு வீடா வர இருக்காங்க. இதுல 45 கோரிக்கை. உங்களுக்கு ஏதாவது 45 பிரச்சனை இருந்தா அந்த அதிகாரிக்கு சொன்னீங்களா 45 நாள்ல தீர்த்து வைப்பாராம். இது நடக்குமா? ஏன் 4 வருஷமா இந்த பிரச்சனை தீர்க்கல? 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குன்னு தெரியுதுல. இன்றைக்கு ஆட்சி போகின்ற நேரத்தில் மக்களை ஏமாத்தி அடுத்த ஆண்டு வாக்குகளை பெறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு மாடல் அரசாங்கம் இந்த ஒரு நாடகத்தை அரங்கேறிக்குது. யாரும் ஏமாந்துடாதீங்க. இதே போலதான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊரூரா போய் மக்கள் அழைச்சு அங்க பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துகிட்டு அந்த மக்கள்லாம் அழைச்சு மக்கள் ஆஹா ஸ்டாலின் வந்துட்டாரு, எங்களுக்கு நிறைய நன்மை செய்ய போறாரு, எங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரும்னு அவர் கொண்டு வந்த பெட்டி வச்சுட்டாரு. நீங்க மனு எழுதி அந்த பெட்டிகளை போடுங்க, நான் பெட்டி பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சு, ஏன்னா அதுல நீங்க வைரம் போட்டிருக்கீங்களா தங்கத்தை போட்டிருக்கீங்களா, அதனால பத்திரமா அவர் கொண்டு வீட்டில் வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றுங்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு கோரிக்கை வச்சீங்கல்ல, அப்ப எதுக்கு இது? எதுக்குப்பா இது? ஏன்னா அப்போ மக்கள் உங்கள்கிட்ட ஏமாந்துட்டாங்க. உஷாரா இருங்க. மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. திமுக அரசு மக்கள் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அது முடிகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவு கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, கும்பகோணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கீங்க. அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இந்த கும்பகோணம் நகராட்சியில மின் கட்டணம் உயர்த்தியாச்சு, சொத்து வீட்டு வரி உயர்த்தியாச்சு. வீட்டு வரி 100 மடங்கு. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிங்களா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். கடவரி 150% உயர்த்திட்டாங்க. 1000 ரூபாய் கடவரி கட்டிங்களா இப்ப 2500 ரூபாய் கடவரி கட்டணும். அதே குடிநீர் வரி போதாது, குப்பை வரி, இப்போ மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல வழிகாட்டு மதிப்பு, நிலத்துடைய மதிப்பு, அதுலயும் இன்னைக்கு டாக்ஸ் போட்டாங்க. இப்படி எல்லா வரியும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு கொரோனா காலம் 11 மாத காலம் அண்ணா திமுக ஆட்சி, மக்களுக்கு வேலை இல்ல. அப்ப கூட நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். சுட சுட 3 வேளை 11 மாசம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கல. 32 மாவட்டம், சென்னை உட்பட 32 மாவட்டத்தில் நானே நேரடியாக போனேன். அப்ப அதிகாரிகள் சொன்னாங்க, கொரோனா காலங்க, நீங்க தயவு செய்து போகாதீங்க, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, மக்கள் பாதிக்கிறாங்க, பாதிப்படைகின்ற மக்களுக்கு ஆறுதலா நான் போய் ஆறுதல் சொல்றது மட்டுமல்ல, அந்தந்த மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பை எப்படி மேற்கொள்ள என்று ஒவ்வொரு மாவட்டமா வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரி குழு அமைக்கப்பட்டு அவரிடத்தில் கேட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் பொழுது இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றணும். 11 மாத காலம் ரேஷன் கடையில் விலை இல்லாம அரிசி பருப்பு எண்ணெய் போட்டோமா இல்லையா? கொடுத்தோம்ல. 11 மாசம் கொடுத்தோமா இல்லைங்களா? அதே போல முதியோர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் முதியோர் உதவித்தொகை வேணும்னு கேட்டாங்க. பல பேர் கிடைக்க இருந்தது. நான் கிராமத்திலிருந்து நகர் வரை போகும்போது முதியோர் எல்லாம் மனு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் சுமார் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கும் என்று நான் 110 விதிகளை சட்டமன்றத்தில் அறிவிச்சு கிட்டத்தட்ட 4,85,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதனை மேல் சாதனை படித்து சாதனை அரசாங்கமாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி,
அத்தனை இங்கே கும்பகோணம் நகர மக்கள், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் இங்கே வரி புந்து சிறப்பான வரவேற்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். ஒரு நல்ல ஆட்சி மலர, மக்கள் ஆட்சி மலர, உங்களுடைய எண்ணம் நிறைவேற வாக்களிப்பீர். இரட்டலை வெற்றி பெற செய்வீர் எங்களுடைய வேட்பாளர் என்ற நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் திமுக அரசு மாடல் ஃபெயிலியர் மாடல் அரசாகி போச்சு. திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாகி போச்சு. நன்றி, வணக்கம்.